எல் முருகன் அவர்கள் அன்பிட்டா? எங்க அப்பா யார் தெரியுமா, எங்க தாத்தா யார் தெரியுமா, நான் இன்னாரோட பேரன், இன்னாரோட மகனு வெக்கமே இல்லாம பதவி சுகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கேன். நீங்க அன்பிட்டா? இல்ல ஒரு சாதாரண ஏழை குடும்பத்துல தோட்ட தொழிலாளியோட பொல்லையா பிறந்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய பொறுப்புல இருக்கிறாரு, அவர் அன்பிட்டா? சமூக நீதி நாங்க தான் காப்பாத்துறோங்கிறீங்க. என்ன நீங்க சமூக நீதி இது வரைக்கும் காப்பாத்துறீங்க? வேங்கை வயல்ல 1 வருஷம் ஆகி போச்சு, இன்னமும் அந்த மக்களுக்கான நியாயம் கிடைக்கல. ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு தலைவரை நீங்க உங்க கட்சியில இருக்கிறவங்க சோஃபால உட்கார வைக்காம பிளாஸ்டிக் சேர்ல உட்கார வைக்கிறீங்க. நீங்க எல்லாம் அன்பிட்டா? இல்ல இந்திய சமூகத்தை சேர்ந்தவர்கள் இன்னைக்கு இவ்வளவு பெரிய பதவியில உட்கார்ந்து இருக்கிறாரு, அவர் அன்பிட்டா? 8ஆம் கிளாஸ் படிச்சவங்க, மெக்கானிக்கு, படிக்கவே இல்லாதவங்க, பேட்ட ரவுடியா தெரிஞ்சவங்க, இவங்க எல்லாம் வந்து இன்னைக்கு சும்மா கொத்தடிமையா ஜால்ரா போட்டுட்டு கூஜா தூக்கிக்கிட்டு இன்னைக்கு அமைச்சரா, எம்எல்ஏவா, எம்பியா உட்காந்துக்கிட்டு இருக்கிற நீங்க அன்பிட்டா? இல்ல ஒரு பிஹெச்டி படிச்ச ஒரு அட்வொகேட்டா இத்தனை வருஷம் வேலை பார்த்த அவர் அன்பிட்டா? பார்லிமெண்ட்ல பேசுறப்பே டிஆர் பாலு அவர்கள் முகத்துல அந்த ஆணவம், எப்படி நீ வந்து ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவன், அருந்ததிய சமூகத்தை சேர்ந்தவன், என் முன்னாடி எந்திரிச்சு நீ பேசலாமா? பேசுறப்ப அவ்வளவு ஒரு ஆங்கார ஆணவம் ஒரு முகத்துல. நாங்க வந்து வெள்ள நிவாரணம் கேட்டிருக்கோம், இவர் வந்து துறை சாராத அமைச்சர் பேசுறாரு அப்படின்னு. இங்க திமுக இங்க தமிழ்நாட்டுல எல்லாருமே அப்படி துறை சார்ந்தவங்க தான் பேசுறீங்களா? ரொம்ப ஒழுங்குமுறையா தான் நடக்குதா? இலாமாக்கம் பேருந்து நிலையத்தை பத்தி பேசினா ஏன் அறநிலையத்துறை அமைச்சர் போய் பதில் சொல்லிட்டு இருக்காரு? இங்க என்ன ஒழுங்கா நடந்துட்டு இருக்கு? எந்த துறை அமைச்சர்கள் எதை போய் ஒழுங்கா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? நீங்க வந்து துறைசார் அமைச்சர் வேற எந்திரிச்சாருன்னா உங்களுக்கு அப்படியே ஆங்காரம் பொத்துக்கிட்டு வருது. முதல்ல நீங்க சொல்லுங்க, இந்த வெள்ளத்துக்கு வந்து எங்களுக்கு நிதி கொடுக்கலாம் அப்படின்னு கேக்குறீங்க. முதல்ல நீங்க ஒதுக்குனீங்களா 4000 கோடி நிதி ஒதுக்குனீங்கல்ல, எங்க போச்சு அந்த நிதி? அதை நீங்க வடிகால் பண்ணி 98% முடிச்சிட்டோம். இத்தனை ஆளுக்கு கதை விட்டீங்கல்ல, இப்ப அந்த காசு எங்க போச்சு? நீங்க ஆட்டைய போட்ட இந்த முதலவாயில போன மாதிரி போச்சுல்ல, இப்ப அப்படியே சைலண்டா இருக்கீங்க. 4000 கோடி வடிகால் பண்ணீங்களே, அந்த நிதி எங்காச்சு? இல்ல நீங்க அங்க போய் நிதி கேட்டுட்டு உட்காந்துருக்கீங்க. நீங்க எந்த இதுல ஒழுங்கா இருக்கீங்க? எதுல வந்து நீங்க ஃபிட்டா இருக்கீங்க? நீங்க வந்து அடுத்தவங்களை அன்பிட் சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? முதல் திமுக அப்படிங்கிறது நம்பி ஓட்டு போட்ட மக்களுக்கு அதுக்கான கடமையும் நீங்க செய்யறது கிடையாது. பெண்கள் கிட்டையும் பட்டியலின மக்கள் கிட்டையும் எப்படி கண்ணியமா நடந்துக்கணும் அதுவும் உங்களுக்கு தெரியாது. சட்டசபையிலாகட்டும், பாராளுமன்றத்திலாகட்டும், பொது இடங்களாகட்டும் எப்படி ஒரு கட்டுப்பாட்டோட நடந்துக்கணும் அப்படிங்கறதும் தெரியாது. இந்த மாதிரி கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு எதுவுமே இல்லாத ஒரு டோட்டல் அன்ஃபிட் அப்படின்னா அது திமுக மட்டும்தான்.